ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரவுண்டு சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ஹோல்ஸ் இருக்க ரவுண்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கிறத விட நமக்கு ஒரு மாதிரி லீஃப் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு லீஃபில் ஒரு பார்ட் ஆஃப் டிசைன் ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவராக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா தான் அந்த லைன்ஸ்லேயே ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல மாதிரி தான் ஊசியில் நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஹோல்ஸ் இருக்க ரவுண்ட் சீக்வன்ஸ் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸில் சிங்கிள் ஹோல்ஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது, அது கீழால் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைன்ஸில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாத்துலேருந்து அடியில் ஊசி குத்தி மேலே எடுத்துகிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன்னா அந்த சீக்வன்ஸோட ஹோல்ஸில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் நமக்கு ஓகேங்களா. ஸோ எகெயின் மாதிரி அடுத்த சீக்வன்ஸ் எடுத்து அதேமாதிரி பக்கத்துலேயே வச்சு அதுவும் அதே மாதிரி தான் கிளாத்துலேருந்து ஊசி குத்தி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எகெயின் மாதிரி இந்த ஹோல்ஸ் வழியாக ஊசியில் கீழே குத்தி கொண்டு போய்க்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஃப்ராக்லாம் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்குது ஓகேங்களா. தென் அடுத்து அதே மாதிரி தான் பக்கத்தில் இன்னொரு சீக்வன்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு எகெயின் என்ன பண்ணுறோம், கிளாத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி எடுத்துகிட்டு எகெயின் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த சீக்வன்ஸோட ஹோல்ஸில் ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது 2 டைம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப் எதுக்காக நான் வந்து ட்ரா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஷேப் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவருக்கான அந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டில் எதுவுமே ட்ரா பண்ணாமல் அப்படியே கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து அந்த ஈவனாகவே இருக்காது ஓகேங்களா. ஸோ ஒரு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம கொண்டு வரக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவருக்கான ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஈவனாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணன்ட்டு இல்லை, நீங்கள் லீவ்ஸோ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸில் வச்சு ஒவ்வொரு டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளவராக நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் தான் போடணும். ஸோ வேறு ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு என்ன ஷேப் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு அதில் வந்து நீங்கள் சீக்வன்ஸோ இல்லை லீவ் சீக்வன்ஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எனி வேணால் ஓகேங்களா. ஸோ வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ப்ரூச் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம எப்படி வந்து டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் மெத்தேடு ஓகேங்களா. ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்மளாம் வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுறது தான், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது எல்லாமே ஓகேங்களா. ஸோ பட் நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தேடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது எல்லாமே ஒன்று சீக்வன்ஸ் ரவுண்ட் சீக்வன்ஸ் லீவ் சீக்வன்ஸ் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுற மெத்தேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசி சீக்வன்ஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கடைசி சீக்வன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா அது லைட்டாக மேலே தூக்கி விட்டு அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் ஃபுல்லாக 1 by 1 இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு நம்ம வந்து ஷேக் ஆகாது ஓகேங்களா. தென் அது பார்த்திங்கன்னா அந்த அலைன்மெண்ட் ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா. ஸோ அந்த ஃபினிஷிங் எல்லாமே நமக்கு நீட்டாக இருக்கும். தென் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், ஃப்ளவர் சீக்வன்ஸ் இல்லை பீட்ஸில் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ரெடிமேட் ஃப்ளவர் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்மளோட ஐடியாஸ் தான் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெடிமேட் ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சென்டரில்
இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஓகேவா. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. ஏன்னா சில இமேஜ் இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க்கப் பண்ணும்போது ஸ்மால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஃப்ளவர் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வச்சு பார்த்துக்கோங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகுதா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் ரெடிமேட் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளவரை நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கிளாத்லேருந்து ஊசி சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரை வந்து லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் டைம் அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டலுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃப்ளவரில் 6 பெட்டல் இருக்குன்னா அந்த 6 பெட்டல்லையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஃப்ளவர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குறீங்கனாலும் கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்து மறுபடியும் சென்டரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளவர் நம்ம ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம டேரெக்டாக ஃப்ளவர் லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி இந்த பீட்ஸ் லோட் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்து சுகர் பீட் வச்சு லாக் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கீழே அடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஊசி குத்தி த்ரெட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்க ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே நேற்றுக்கு ஆரம்பிச்சோமோ அந்த நேற்றுக்கே எகைன் மாதிரி ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் கொண்டு போயிட்டோம்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா டைட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக நல்லா க்ரிப் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகவே ஆகாது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடி வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க. தென் அடுத்து பேக் சைடு திருப்பி எப்பவும் போகிற மாதிரி தான் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நாட் போகிறது வந்து போட்டுட்டு டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஹேங்கிங்ஸ் கொடுக்கறனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். இல்லை சைடில் ஏதாவது பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை ரவுண்ட் சீக்வன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.